யார்கிட்ட வந்து சுத்தமான இந்த மாதிரி கால்நடை இனங்கள் உள்ளதோ அதை முறையாக தொகுத்து இது பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ரெகக்னைஸ் பண்ணணும். கத்திரிக்காய் கவர்மெண்டால் ஒரு பெருமைப்படுத்த வேண்டும் என்று கூறி அவார்டு கொடுக்குறது ஒரு 10,000. அது நாங்களே சேவான்ற நிறுவனமே ஒரு 10 ஆண்டுகளாக பண்ணோம். தேசிய அளவில் நல்ல இன்னோவேஷன் அதை பேட்டன் பண்ணுறது அவங்க பேர்லேயே. ஆனால் செலவு இவங்க ஏற்றுக்குறாங்க. பட் இன்னோவேட்டர் பேர்லேயே அவங்க பேட்டன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சில புதுமைகள்லாம் வந்து அது பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். அப்துல் கலாம் இருக்கிறப்ப வந்து அவர் இந்த மாதிரி அவார்டு ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் ராஷ்டிரபதி பவன்லேயே வைங்க அப்படின்னு அவர் பரிந்துரை பண்ண. இப்போ ஒவ்வொரு வருஷம் அந்த ராஷ்டிரபதி பவனில் இந்த இது வந்து நடக்குது. எங்கள் இந்த நம்பளி வேளாண்மை ஒரு பத்திரிக்கை நடத்துகிறோம். அது மூலியமாக ஸ்டில் இட் இஸ் லிவிங். ஏன்னா ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஒரு வைத்தியர் இருந்தார். ஆடு மாடுகளுக்கு நித்தம் வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் ஆடு மாடுகள் கொண்டு வந்துடுவாங்க. ஒரு வைத்தியம் பண்ணுவார். திண்டுக்கல் பக்கத்தில் கோண்டூர்னு ஒரு ஊர். அவர் அப்போ நாங்கள் பார்க்குறப்ப 85 வயசு இருந்தது. அடுத்து 2வது தடவை போகிறப்ப அவர் காலமாயிட்டார். அப்போ அந்த விஷயங்கள் ஏற்கனவே தொகுத்து இருந்தனால அவங்க பிள்ளைகள் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தாங்க. இப்போ டெய்லி அவங்க வீட்டுக்கு ஆடு மாடுகள்லாம் அப்பா இருப்பான்னு கொண்டு வருவாங்க. இவருக்கு அந்த வைத்தியம் வந்து அப்பா இருந்து பழகிக்கல. இப்போ நாங்கள் தான் எங்கள் புத்தகத்தை கொடுத்து எங்கள் அப்பா அந்த மாதிரி பண்ண ஆமாம் எங்கள் அப்பா அந்த மாதிரிலாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புத்தகத்தை படித்து பார்த்து செஞ்சு இப்போ அவங்களும் வைத்தியர் ஆகிட்டாங்க. என்னுடைய பேர் விவேகானந்தன். நாங்கள் சேவா என்ற தொண்டு நிறுவனத்தில் கடந்த 32 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி கொண்டு வருகின்றேன். எங்கள் சேவா அமைப்பானது முக்கியமாக கிராமப்புறங்களில் நிலவி வரும் பாரம்பரிய விவசாயம், கால்நடை வளர்ப்பு, வேறு வந்து இந்த மாதிரி நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், இயற்கை வள பாதுகாப்பு, இதில் உள்ள பாரம்பரிய அறிவு மற்றும் யாராலும் புதிய கண்டுபிடிப்புகள் கிராமங்களில் படிக்காதவர்கள், பெண்கள், இல்லை மெக்கானிக்கு யாருனாலும் சரி அவங்கள்ட்ட நல்ல ஐடியா இருந்துச்சுன்னா அதை வந்து அவங்களை உற்சாகப்படுத்தி அவர்களை மேலே அந்த இதை கண்டுபிடிப்புகளை வந்து கொண்டு சென்று அதை முழுசாக வடிவமைப்பு பண்ணி அதை ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் ப்ராடக்டாக மாற்ற வேண்டும், ஒரு விற்பனை செய்யும் பொருளாக. அதுக்கு வேண்டிய ஆதரவுகளை நாங்கள் தேசிய கண்டுபிடிப்பு அறக்கட்டளை என்ற அரசு நிறுவனத்தின் உதவியுடன் அதையும் நடத்தி கொண்டு வருகின்றோம். இதனால் நாங்கள் இப்போ என்ன பண்ணிட்டோம்னா ஒவ்வொரு ஊராக கிராமங்களில் தமிழ்நாட்டில் பல இடங்களில் போய் பாரம்பரிய அந்த வைத்தியம் பார்க்குறவங்க, குறிப்பாக வந்து கால்நடைகளுக்கு வைத்தியம் பண்ணுறவங்களாம் ரொம்ப ரேராக இருப்பாங்க, ரொம்ப அரிது. அவங்களாம் ரொம்ப வயசானவங்களாக இருப்பாங்க. அவங்கள வந்து முறையாக தொகுத்து அந்த விஷயங்கள் எங்கிட்ட இருக்குது. இது எதுக்குன்னா வந்து இப்போ வந்து தற்போது இப்போ வந்து என்ன பண்ணோம்னா வந்து ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் ஏஎம்ஆர்னு சொல்கிறாங்க. இப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஒரு பின் விளைவுகள் ஏற்பட்டு அது மனிதனுக்கும் கால்நடைகளுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் மிகவும் பாதிப்பு ஏற்படுகின்றது. அப்போ இதை வந்து இதுக்கு மாற்று வழினா ஆன்டிபயோட்டிக்ஸ் குறைக்கணும், அதில் நிப்பாட்டணும். மாற்று வழி நம்ம பாரம்பரியம் இந்த கால்நடை மூலிகை வைத்தியம் தான். இந்த மூலிகை வைத்தியம் சில பேர் வேணாங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து அதை வந்து விற்பனை பொருள் ஆக்குறாங்க. அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அது ஈக்குவல் டு அலோபதி மாதிரி அது இதாகிடுது. அப்போ வந்து இவங்களே அவங்களே தயார் பண்ணிக்கணும். அவங்களே தயார் பண்ணி ஆடு மாடுகள் கொடுத்தால் நன்றாக இருக்கும். அந்த இதில் வந்து நாங்கள் முறையாக 200க்கும் மேற்பட்ட இந்த மாதிரி வைத்தியர்களை தொகுத்து அதை வந்து ஒரு புத்தகமாக வெளியிட்டோம். பிறகு அது வந்து நேரடியாக பயிற்சியும் கொடுக்கின்றோம். தமிழ்நாட்டு மட்டுமில்லாத மற்ற மாநிலங்களுக்கும் எங்களை அழைக்கின்றார்கள். என்றால் தேசிய அளவில் ஒரு ரிசோர்ஸ் பர்சன் என்ற அளவில் எங்களை வந்து மத்திய கவர்மெண்ட்டே வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் என்ற கூடிய நிறுவனம் எங்களை அழைக்கின்றது. அங்கே சென்று வருகின்றோம். அதேமாதிரி வந்து இயற்கை விவசாயத்தில் பார்க்குறப்போ வந்து பல விவசாயிகள் வந்து அவங்களே வந்து அவங்களுடைய ஒரு கண்டுபிடிப்பு மாதிரி எளிய வழிகளை தீர்வு கொண்டு இருக்கின்றார்கள். ஒரு சின்ன ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல், ஒரு சின்ன பூச்சி கட்டுப்பாடுக்கு என்ன மாதிரி பண்ணுறது, அல்லது என்றால் இப்போ வந்து கலர் நிலமாக இருக்கின்றது, அதை வந்து நல்ல நிலமாக மாற்றுவதற்கு அவங்களுடைய பாணியில் என்ன பண்ணி கொண்டு இருக்கின்றார்கள். இதில் பாரம்பரிய ரகங்கள் இருக்குது, விதைகள் இருக்குது. அதை பாதுகாத்து வருகின்றவர்கள், அந்த விதைகள் வைத்திருக்கின்றவர்கள் அவங்களே நாங்கள் வந்து முறையாக துவைக்கின்றோம். கால்நடைகளில் வந்து பாரம்பரிய கால்நடை இனங்கள் இது யார்கிட்ட இருக்குன்னா வந்து பாரம்பரியமாக கால்நடை வளர்த்துட்டு வர்றாங்க. உதாரணமாக யாதவர், இல்லை தோடர், இந்த மாதிரி லிங்காயத்து, பர்கூர் பகுதிகளில் இந்த மாதிரி பாரம்பரிய இன மக்களிடம் வந்து பாரம்பரிய கால்நடை இனங்கள் உள்ளன. இது தமிழ்நாட்டு மட்டும் மற்ற மாநிலங்களும் உள்ளன. அது ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக வந்து நாங்கள் இந்த மாதிரி யார்கிட்ட வந்து சுத்தமான இந்த மாதிரி கால்நடை இனங்கள் உள்ளதோ அதை முறையாக தொகுத்து இது பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ரெகக்னைஸ் பண்ணணும். கத்திரிக்காய் கவர்மெண்டால் ஒரு பெருமைப்படுத்த வேண்டும் என்று கூறி அவார்டு கொடுக்குறது ஒரு 10,000. அது நாங்களே சேவா என்ற நிறுவனமே ஒரு 10 ஆண்டுகளாக பண்ணோம் தேசிய அளவில். அதுக்கு எங்களுக்கு நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி அவங்க வருஷம் சப்போர்ட் பண்ணாங்க. பட்
இந்த கொரோனாவுக்கு பின்னாடி கொஞ்சம் அது ஒரு இதாகிடுச்சு, கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகி கொஞ்சம் இதானதுனால அது இப்போ கவர்மெண்ட் எடுத்து இந்த பண்ணுகின்றது. அதனால் எங்களுக்கு பெருமையாக உள்ளது. இப்போ இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து முழுக்க வந்து தேசிய கண்டுபிடிப்பு அறக்கட்டளை, நேஷனல் இன்னோவேஷன் ஃபவுண்டேஷன், இதை வந்து நாங்கள் தான் மத்திய கவர்மெண்ட்டில் பரிந்துரை பண்ணோம். இந்த மாதிரி நாங்கள் தொண்டு நிறுவனங்கள் பண்ணி கொண்டு இருக்கின்றோம், இதை வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு வந்து அரசு ஒரு இந்த மாதிரி அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து அதை பேட்டன் பண்ண வேண்டும், செய்ய வேண்டும் சொல்லி எடுத்துக்கிறப்ப அவங்களே கவர்மெண்ட்டே வந்து 2000 ப்ரொஃபஸர் அனில் குப்தா தான் எடுத்து முறையாக சொன்னார். அகமதாபாத்தில் இந்த நிறுவனத்தை அவருடைய பண்ணதுனால அந்த நிறுவனத்தை அகமதாபாத்திலே நிறுவனம் பண்ணி விட்டார்கள். அண்டர் சயின்ஸ் இந்த ஐடியா வந்து நீங்கள் கொடுத்ததுன்னா அவர் அவர் அனில் குப்தா, நாங்கள் எங்களை மாதிரி ஆளுகள் நாங்கள் 1990 ஆரம்பிச்சிட்டோம் இந்த வேலையை. ஏன்னா இப்போ 2000 வந்து இந்த கவர்மெண்ட்டில் வந்து நேஷனல் இன்னோவேஷன் ஃபவுண்டேஷன் மத்திய கவர்மெண்ட்டில் அதை வந்து ஒன்று நிறுவனம் பண்ணாங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அவங்க வருஷத்துக்கு 50 கோடி 60 கோடி பணம் கொடுப்பாங்க அதுக்கு. அப்போ அவங்களே வந்து யார் கிராமங்கள் அந்த மாதிரி பாரம்பரிய வைத்தியர்கள், ஏன்னா பாரம்பரிய அந்த மாதிரி வேறு ஏதாவது வந்து விதை வைத்திருக்கின்றவர்கள், இல்லை என்றால் வந்து புதிய கண்டுபிடிப்புகள் பண்ணியவங்க, இவங்கெல்லாம் வந்து டெல்லியில் கூப்பிட்டு அவார்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இப்போ பரிசு தொகை, நல்ல இன்னோவேஷன் அதை பேட்டன் பண்ணுறது அவங்க பேர்லேயே, ஆனால் செலவு இவங்க ஏற்றுக்குறாங்க. பட் இன்னோவேட்டர் பேர்லேயே அவங்க பேட்டன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சில புதுமைகள்லாம் வந்து அது பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். அப்துல் கலாம் இருக்கிறப்ப வந்து அவர் இந்த மாதிரி அவார்டு ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் ராஷ்டிரபதி பவன்லேயே வைங்க அப்படின்னு சொல்லி அவர் பரிந்துரை பண்ண. இப்போ ஒவ்வொரு வருஷம் அந்த ராஷ்டிரபதி பவனில் இந்த இது வந்து நடக்குது. அதனால இவருக்கெல்லாம் ஒரு பெருமை பண்ணக்கூடிய விஷயம் என்னவென்றால் அந்த அவார்டு வந்து அங்கேயே கொடுக்குறாங்க. ஏன்னா அது பிரசிடென்ட் கலந்துக்கிறாரு, இது நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த மாதிரி முயற்சிக்கு தமிழ்நாடு அளவில் இப்போ நாங்கள் அதுக்கு கோஆர்டினேட் பண்ணிட்டோம், ஒருங்கிணைப்பு பண்ணி ஆளுகளை அடையாளம் பார்த்து அவங்க வந்து முறைப்படி ஆவணப்படுத்தி டாக்குமெண்ட் பண்ணி வீடியோ அதெல்லாம் எடுத்து நாங்கள் அனுப்பி வைக்கிறப்ப சில வேறு நல்ல இன்னோவேஷன் சொல்லிட்டு அவங்களே தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு கமிட்டி மாதிரி வச்சு. இதை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றோம். சில நேரங்கள் எங்கள் வந்து மத்திய அரசிலிருந்து இல்லை மாநிலத்திலிருந்து சில சப்போர்ட்டுகள் கிடைக்கும், இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்போ அந்த மாதிரி முன்னாடி மாதிரி சப்போர்ட் ரொம்ப அரிதாகவே உள்ளது. இருந்தாலும் எங்கள் முயற்சியை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றோம். இதனால் எங்களுக்கு என்னென்னா எங்களுக்கு ஒரு திருப்தி. ஏனென்றால் பாரம்பரிய விஷயங்களை அழிந்து விடாமல் பாதுகாக்கின்றோம். ஒன்று இன்னொன்று, இந்த பாரம்பரிய விஷயங்களை அவர்கள் முறைப்படுத்தி இங்கே அவங்களை பெருமைப்படுத்தி அவங்களுக்கு ஒரு சின்ன சன்மானமோ மிதியாக குடிக்கிறப்ப அவங்களும் அதை வந்து நல்லா வந்து ஒரு மோட்டிவேஷன், நல்லா வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது ஏற்படுகின்றது. ஏன்னா ஒரு ஆர்வம் குறையாமல் சரி நமக்கு பின்னாடி இந்த இதை வந்து யாருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கேள்வி வர்றப்போ அதை நாங்களே வந்து முறைப்படுத்தி டாக்குமெண்ட் பண்ணுறப்போ அதை யாராலும் படித்து வீடியோவில் போட்டோம்னா அதை பழகிக்கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்து அந்த அவர் காலத்துக்கு பின்னாடி அவங்களுடைய விஷயங்கள் வந்து எங்கள் இந்த நம்பளி வேலைன்னு ஒரு பத்திரிக்கை நடத்துகிறோம். அது மூலியமாக ஸ்டில் இட் இஸ் லிவிங். ஏன்னா ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஒரு வைத்தியர் இருந்தார். ஆடு மாடுகளுக்கு நித்தம் வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் ஆடு மாடுகள் கொண்டு வந்துடுவாங்க, ஒரு வைத்தியம் பண்ணுவார். திண்டுக்கல் பக்கத்தில் கோண்டூர்னு ஒரு ஊர். அவர் அப்போ நாங்கள் பார்க்குறப்ப 85 வயசு இருந்தது. அடுத்து 2வது தடவை போகிறப்ப அவர் காலமாயிட்டார். அப்போ அந்த விஷயங்கள் ஏற்கனவே தொகுத்து இருந்தனால அவங்க பிள்ளைகள் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தாங்க. இப்போ டெய்லி அவங்க வீட்டுக்கு ஆடு மாடுகள்லாம் அப்பா இருப்பான்னு கொண்டு வருவாங்க. இவருக்கு அந்த வைத்தியம் அந்த அப்பா இருந்து பழகிக்கல. இப்போ நாங்கள் தான் எங்கள் புத்தகத்தை கொடுத்து எங்கள் அப்பா அந்த மாதிரி பண்ண ஆமாம் எங்கள் அப்பா அந்த மாதிரிலாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புத்தகத்தை படித்து பார்த்து செஞ்சு இப்போ அவங்களும் வைத்தியர் ஆகிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு தலைமையிலிருந்து மறு தலைமுறை கொண்டு போகிறதுக்கு முடிந்த அளவு எங்களால் முடிந்த ஒரு இது வந்து நாங்கள் உற்சாகப்படுத்தி அதை கொண்டு செல்கின்றோம். இதனால் பாரம்பரிய விஷயங்கள் மூலம் பசுமை தொழில்நுட்பங்கள் நமக்கு வந்து இந்த மாதிரி வளங்குன்ற வளர்ச்சிக்கு உதவி செய்யும் என்ற நம்பிக்கையிலே இதை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றோம்.